ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தருடைய வேத வசன வார்த்தைகளை தியானிப்பதிலும் அதிக சந்தோஷம் நமக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளோடு வைக்கிற ஐக்கியம், அது கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வைக்கிற ஐக்கியம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஊக்கப்படுத்துவதோடு பலப்படுத்தவும் செய்கிறது. பொதுவாகவே நம்ம என்ன செய்யணும்னா, ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை பலப்படுத்துகிற, நம்மை தளர விடாமல் வளர வைக்கிற காரியங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து அதில் கவனம் செலுத்தணும். தொடர்ந்து அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வரும்போது ஏற்ற வளர்ச்சி நமக்குள்ளே வரும். ஏதோ கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்பதோடு நின்று விடாமல் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாப்பாய் காத்து கொள்ளவும், ஆவியிலே தளர்ந்து விடாமல் ஊக்கமடையவும், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடையவும் நிறைய காரியங்களை வேதம் நமக்கு உள்ளே வைத்திருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். அதில் ஆவியிலே உற்சாகப்படுத்தி நம்மை ஆவியிலே தளர்ச்சி இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுகிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிற சில காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் ஐக்கியம். இதே கர்த்தருடைய வார்த்தையை நான் உட்கார்ந்து வீட்டில் தியானம் பண்ணுவதற்கும், உங்கள் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தியானம் பண்ணுவதற்கும், நான் என்னுடைய தனி ஜெபத்தில் தேவனை ஆராதிப்பதற்கும், நாம் எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கும், சபையிலே தேவனை ஆராதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதே போல தான் ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நம்ம ஜெபிப்பதற்கும், ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அதில் உண்டாகிற அபிஷேகம், அதில் உண்டாகிற அனுபவம், அதில் உண்டாகிற அக்கினி, அனல் போன்றவைகள் இன்னும் வித்தியாசமானவைகள். இதனால் இதையும் விட்டுறக்கூடாது, அதையும் விட்டுறக்கூடாது. நம்முடைய தனி ஜெபத்திலையும் கர்த்தரிடத்தில் காத்திருக்கணும், தனியாக நம்ம தேவனை துதித்து ஆராதிக்கணும், தனியாக தியானம் பண்ணணும். அதே போல் நாம் எல்லாம் ஒரு ஐக்கியமாக தேவனை ஆராதிக்கணும். அதற்குத்தான் கர்த்தர் சபை கூடி வருதல் என்ற ஒரு காரியத்தை நமக்கு வைத்தார். அவரவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் போய் உங்கள் மட்டில் வளர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லாமல், ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து வந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த சபை என்பதே கூடி ஆராதிக்கவும், கூடி ஜெபிக்கவும், கூடி தியானிக்கவும், கூடி வாழவும், கூடி அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்களையும் ஐக்கியத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. சிலர் பார்த்திங்கன்னா, நாங்கள் யாரோடையும் ஐக்கியம் கொள்ள மாட்டோம், தனியாக வளர்ந்து கொள்ளுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா பலவீனமாகி குறைந்து போய்விடுவார்கள். அதனால் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஒரு ஐக்கியமாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக தனி ஜெபத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது, தனி தியானத்தையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் தியானித்ததை மற்றவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டால் நீங்கள் வேத அனுபவத்திலே வளருவீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் மற்றவர்களை இணைத்து கொண்டால் அந்த ஜெபம் வித்தியாசமாக மாறும். இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு ஒரு ஐக்கியமாக நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறார். நீங்கள் எங்கேயோ தூரத்தில் இருக்கீங்க, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் சமீபமாகவும் ஒன்றாகவும் இருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம், சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். முதல் காரியமாக நம்ம தேவ சமூகத்தில் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை நேரங்களில் தேவனுடைய ஆவியானவர் நம்மை தம்முடைய பலத்த வல்லமையிலே நிரப்பி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள நமக்கு உதவி செய்வார். வாங்க கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளலாம். நீ வந்ததா என் வாழ்க்கை
பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்துக் கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்துக் கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியால் என்னை நிறைந்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியால் என்னை நிறைந்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார். இயேசு துணை நடப்பார். நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார். இயேசு துணை நடப்பார். எண்ணிக்கொள்வார், நம்மை தாங்கிக் கொள்வார். நாளெல்லாம் அவர் தோளில் சுமந்து செல்வார். எண்ணிக்கொள்வார், நம்மை தாங்கிக் கொள்வார். நாளெல்லாம் அவர் தோளில் சுமந்து செல்வார். நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார். இயேசு துணை நடப்பார். வானம் பூமியாலும் தேவன் நம்மை நேசித்தார். வாடி நின்ற நேரம் எல்லாம் நம்மை தேற்றினார். வானம் பூமியாலும் தேவன் நம்மை நேசித்தார். வாடி நின்ற நேரம் எல்லாம் நம்மை தேற்றினார். வாழும் வழி காட்டி நம்மை நித்தம் போதித்தார். வனாந்திர வாழ்க்கையிலே நம்மை போஷித்தார். இருள் நீக்கினார், வாழ்வின் துயர் மாற்றினார். வருங்காலங்களிலும்
எண்ணங்களில் செயல்களில் ஆளுகை செய்வார். உள்ளத்திலே கள்ளம் நீக்கி தூய்மை அளிப்பார். நம் எண்ணங்களில் செயல்களில் ஆளுகை செய்வார். பள்ளங்களை நிரப்பினர் வளம் அருள்வார். பாடுகளை எதிர்கொள்ள பலன் அளிப்பார். வரும் காலத்தை அவர் நலமாக்குவார். வழிகாட்டியே நம் மரணாகுவார். வரும் காலத்தை அவர் நலமாக்குவார். வழிகாட்டியே நம் மரணாகுவார். நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார். இயேசு துணை நடப்பார். கண்ணின் மணி போல நம்மை காத்துக் கொள்வதால். கண்ணை வைத்து ஆலோசனை நித்தம் சொல்வதால். கண்ணின் மணி போல நம்மை காத்துக் கொள்வதால். கண்ணை வைத்து ஆலோசனை நித்தம் சொல்வதால். கானம் கோடி பாடி அவர் புகழ் சொல்லுவோம். கைகள் தட்டி கம்பீரமாய் துதித்திடுவோம். வழியானவர் ஜீவன் அளிப்பார் என்று அழிகின்ற ஜனத்துக்கு தினம் கூறுவோம். வழியானவர் ஜீவன் அளிப்பார் என்று அழிகின்ற ஜனத்துக்கு தினம் கூறுவோம். இந்த ஆண்டை நன்மையாலே நிறைத்திடுவார். இயேசு துணை நடப்பார். எண்ணிக்கொள்வார். நம்மை தாங்கிக் கொள்வார். நாளெல்லாம் அவர் தோளில் சுமந்து செல்வார். எண்ணிக்கொள்வார். நம்மை தாங்கிக் கொள்வார். நாளெல்லாம் அவர் தோளில் சுமந்து செல்வார். இந்த ஆண்டை நன்மையாலே நிறைத்திடுவார். இயேசு துணை நடப்பார். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். தேவனை சரியான விதத்திலே தொழுது கொள்ளும்போது உண்மையிலே அதில் உண்டாகிற அபிஷேகமும் அதிலே உண்டாகிற அனுபவமும் வித்தியாசமானது. நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேக அனுபவத்தோட நம்ம அடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், இந்த ஜெப நேரம் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் இடைக்கிடையிலே வெளிப்படுத்தி பேசின வரும் காரியங்கள். அந்த வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் என்னென்னெல்லாம் வெளிப்படுத்தி பேசினாரோ அதில் சில காரியங்கள் ஆபத்துகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சில காரியங்கள் வஞ்சகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். என்ன காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதை எதிர்கொள்வதற்கும் வஞ்சகங்களை விழுந்து விடாதபடி தப்பிக்கவும், நம்ம மாத்திரல்ல தேவனுடைய பிள்ளைகளை தப்புவிக்கவும் நம்ம எல்லாம் சேர்ந்து அவைகளுக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு நாட்டை குறித்து அந்த நாட்டில் வருகிற ஆபத்துகளையும் அழிவையும் பற்றி கர்த்தர் சொன்னால் அந்த நாட்டிற்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடையதாக இருக்கிறது. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நம்ம ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடந்து வருகிற காரியங்கள் அச்சத்தை கொடுக்கின்றன. உலகத்தில், சமுதாயத்தில், இயற்கையில் உண்டான மாற்றங்கள் வெகு தீவிரமாக இந்த நாட்களிலே செயல்படுவதையும் பல்வேறு விதமான துர்ச்செய்திகளையும் அழிவு செய்திகளையும் செய்திகள் வழியாக நம்ம கேட்டு வருகிறோம். இந்த காலங்கள் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபம் ஒன்றுதான் இதிலிருந்து நாம தப்பிக்கவும் தேசத்தை தப்புவிக்கவும் ஒரு சிறந்த காரணியாக இருக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். இப்போ சில முக்கியமான ஜெப குறிப்புகள் கர்த்தர் பேசி சொன்ன தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு அதற்காக ஜெபிப்போம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படுகிற தீமைகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் செய்து ஜெபிக்க போகிறோம். குழந்தைகள் அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே விலையேற பெற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர்களுடைய மழலையான சிரிப்பு,
குறும்புத்தனம், கள்ளம் கபடமற்ற செயல்கள் பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கடின மனம் கொண்ட மனிதர்கள் கூட ஒரு குழந்தைய பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா குழந்தையாகவே மாறி பேசி கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். குழந்தை பருவம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்த ஒரு அழகான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குழந்தை பருவத்தை நம்ம நினைக்கிற பொழுது மறக்க முடியாத நினைவுகளும் இனிமையான அனுபவங்களும் ஞாபகங்களும் நிறைந்திருப்பதை பார்த்திருக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. குழந்தைகள் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி, வெள்ளை காகிதம் போல. அந்த காகிதத்துல நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் அவர்களுடைய எதிர்காலமாகவும் நாளைய நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு அடித்தளமாகவும் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா அது இயற்கை வளங்களோ பொருளாதாரமோ இல்லை. அந்த நாட்டினுடைய குழந்தைகள் தான் உண்மையான செல்வங்களாக இருக்கு. அவர்களுடைய கரங்கள்ல தான் நாளைய நம்பிக்கையும் நாட்டினுடைய எதிர்காலமும் அடங்கி இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த எதிர்காலமே பல ஆபத்துகளால சூழப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக வாழவும் அன்பும் அரவணைப்பும் நிறைந்த சூழல்ல வளரவும் வேண்டும். குழந்தைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட கடமை மட்டும் இல்ல, அது இந்த சமுதாயத்தினுடைய கடமையாகவும், இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வருகிற தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்னைக்கு மட்டும் புதுசா தோன்றினதில்ல. ஆதி காலம் முதற்கொண்டே இது அப்படி தொடர்ந்து கொண்டேதான் வருது. இது வரலாற்றிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரோமர்களுடைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிறந்த குழந்தைகளை தொடர்ந்து வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு செய்வாங்க. விருப்பப்படாத குழந்தைகளை கொல்லவும் அவர்களை கைவிடவும் அடிமைகளாக விற்று விடுறதுக்கும் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றதாக ரோமானிய பதிவுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கானானியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய ஆராதனைகள்ல மோலேக் அப்படிங்கிற விக்கிரக தெய்வத்திற்கு தங்களுடைய குழந்தைகளை நரபலி கொடுக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான நிகழ்வாக அந்த நாட்கள்ல இருந்துச்சு. கானானியர்கள் தங்களுடைய வயல் நிலத்துல விவசாயம் சரியில்லை அப்படின்னு சொன்னா பூசாரிகளிடத்துல தன்னுடைய குழந்தைகளை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை நரபலி கொடுக்க வச்சு அவங்களுடைய உடல்களை எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் இந்த நிலத்துல தூவுவாங்களாம். இப்படி செய்யறதுனால விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை விக்கிரகங்களுக்கு நரபலி கொடுக்கிறதும் பிள்ளைகளை சுவற்றில மோதி அடித்து அந்த இரத்தத்தை விக்கிரகங்களுக்கு பலியாக செலுத்துவதும் இப்படி செய்யறதுனால நல்ல மழை பொழிவு கிடைக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும், அதே போல அந்த தேசத்துல யுத்தத்துல நல்ல ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கைகளை அவங்க கொண்டு இருந்தாங்க. மோசே பிறந்த காலத்திலையும் கூட திரளான எபிரேய ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சுமார் 240 கோடி பேர் இருக்கிறாங்களாம். இது உலக மக்கள் தொகையில ஏறத்தாழ 30% இருக்கு. இந்தியாவில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சுமார் 43 கோடி பேர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதனால உலகத்திலேயே அதிக குழந்தைகள் வாழும் நாடுகள்ல நம்முடைய இந்திய தேசம்தான் முதன்மையானதாக இருக்கிறதாக சொல்லப்படுது. கடந்த 2024ஆம் ஆண்டுல உலக அளவுல 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சுமார் 49 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியில சொல்லப்படுது. குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தேவனுடைய கரங்கள்ல இருந்து வர்ற ஈவாகவும் அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷமாகவும் இருக்கிறாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகிற தீமைகள் நாளுக்கு நாள் அப்படியே அதிகரித்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம்.
குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல்கள், குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, பல குழந்தைகள் கடத்தப்பட்டு கட்டாயமாக பாலியல் தொழில்ல ஈடுபடுத்தப்படுறது, உடல் உறுப்புகளை திருடுறது, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆபத்துகள் ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே வருது. இது குழந்தைகளுடைய வாழ்க்கைய ஆழமாக பாதிக்குது அப்படின்னே சொல்லப்படுது. NCRBயோட சமீபத்திய தரவுகளின்படி என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, 2024ஆம் ஆண்டுல இந்தியாவில குழந்தைகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 1.87 லட்சத்துக்கும் அதிகமான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கான். அதுல பெரும்பாலாக வழக்குகள் எதை பத்தி அப்படின்னு சொன்னா, போக்சோ சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட பாலியல் குற்றங்களாக இருக்கு அப்படிங்கிறத தான் நாம இங்கே கவனிக்கணும். பல சம்பவங்கள்ல குற்றவாளிகள் குழந்தைகளுக்கு நல்ல அறிமுகமானவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. குழந்தைகள் அப்படின்னு கூட பார்க்காம மிருகத்தனமாக நடந்து கொள்ற அருவருப்பான செயல்கள் இந்த நாட்கள்ல பெருகி கொண்டே வருது. தற்போது இணையத்தோட பயன்பாடு, இந்த இன்டர்நெட் யூசேஜ் ரொம்ப அதிகரிச்சுட்டே வர்றதுனால குழந்தைகளுக்கு எதிரான இணைய வழி குற்றங்களும் வேகமாக உயர்ந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. இணைய வழி மூலமாக பாலியல் அச்சுறுத்தல்கள், குழந்தைகளுடைய புகைப்படங்கள் மற்றும் ஆபாச காட்சிகளை பயன்படுத்தி அவங்கள தொடர்ந்து மிரட்டி மனதளவுல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த நாட்கள்ல வெளிவந்த செய்திகளை நீங்க அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை ஷேர் பண்றேன். கடந்த நாட்கள்ல கேரள மாநிலத்துல 1.5 வயது மதிக்கத்தக்க குழந்தைய சுவற்றில மோதி அடித்து கடுமையாக தாக்கி கொலை செய்த சம்பவம் நம்முடைய இருதயங்களை உலுக்கி போட்டதை பார்த்தோம். அதே போல திருவள்ளூர் மாவட்டத்துல 3 வயது சிறுமிக்கு பிஸ்கெட் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துட்டான். அதே போல ஒரு வாட்ச்மேன் அந்த இடத்துல தங்கியிருந்த ஒரு சிறு குழந்தைய கொலை செய்த சம்பவம் சொல்லி நிறைய பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு விரோதமாக அரங்கேறி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். உலக அளவுல ஆண்டுக்கு 1,30,000க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்படுவதாகவும், ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை வன்முறையால கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லியும் ஆய்வுகள் தெரிவிக்குது. இது தவிர கடந்த நாட்கள்ல வெளிவந்த பயங்கரம் அப்படின்னு சொன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நம்ம சொல்ல முடியும். பல அருவருப்பான பாவ காரியங்களை தங்களுடைய மனம் போனபடி பாலியல் கொடூரங்களை ஒரு தனி தீவுல, ஒரு உல்லாசமான வாழிகையில, ஒரு விடுதிகளை ஏற்படுத்தி அரங்கேற்றியது கடந்த நாட்கள்ல வெளிவந்துச்சு. இதுல பிரபலமானவர்கள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுல பல அருவருப்பான காரியங்கள் அந்த இடத்துல நடைபெற்று இருந்தாலும், குறிப்பாக குழந்தைகளை கடத்தி அசுத்தமான பாலியல் பாவங்கள்ல ஈடுபடுத்தி மிகவும் ஆபாசமான முறையில அவங்கள வீடியோ எடுத்து பதிவு செய்தாங்க. அதற்கப்புறம் அந்த குழந்தைகளை கொலை செய்து அவங்களுடைய மாம்சத்தை சமைத்து உண்டதாகவும் சொல்லப்படுது. இது மாத்திரமல்ல, சமூக வலைத்தளங்களுக்கு அடிமைப்படுவது, அதே போல ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைகளோட மனங்களை இன்னைக்கு முழுவதுமாக தன் வசப்படுத்தி கட்டுப்படுத்துகிற பல முயற்சிகளை சாத்தான் இன்றைக்கு தீவிரமாக நிறைவேற்றி கொண்டே வருகிறத நம்மால பார்க்க முடியும். ஏன் குழந்தைகள் குறிவைக்கப்படுறாங்க, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஆவிக்குரிய பார்வையில நாம தெரிந்து கொள்ளணும். அப்பதான் அதற்கு விரோதமாக போராடி யுத்தம் செய்து நம்மால ஜெயிக்க முடியும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாத்தான் தன்னை பலப்படுத்தி கொள்ளவும், குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கெடுத்து முற்றிலுமாக அழித்து போடுவதும் தான் இதனுடைய பிரதானமான நோக்கமாகவே இருக்கு. இதற்காகத்தான் ஆதி காலத்திலிருந்து சாத்தான் தீவிரமாக கிரியை செய்து கொண்டே வர்றான். சாத்தானுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம மாதிரி வரும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமைதியா உட்கார்ந்துட மாட்டான்.
தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும், உடனடியாக அந்த நொடியிலிருந்து ஆரம்பம் முதலே ரொம்ப தீவிரமாக கிரியை செய்து கொண்டே வருவதை நம்மளால பார்க்க முடியும். சாத்தானுக்கு தன்னுடைய வல்லமையை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய இரத்தம் அவசியம். அதிலும் குற்றமற்ற குழந்தைகளுடைய இரத்தம் அப்படின்னு சொன்னா அது இன்னும் விசேஷமானதாக இருக்கு. இதற்காகத்தான் பல வழிகள்ல குழந்தைகளை இந்த நாட்கள்ல கொன்று கொண்டே வருகிறத பார்க்கிறோம். கானானியர்களுடைய காலத்துல பலிபீடங்கள்ல நரபலி கொடுக்கறதன் மூலமாக தன்னை பலப்படுத்தி கொண்டான். ஆனா இந்த நாட்கள்ல அப்படி வெளியரங்கமா செய்ய முடியாதுல்ல. ஆனா சாத்தானுக்கு இரத்தம் தேவைப்படுது. இதனாலதான் பிள்ளைகளை குறிவைத்து இச்சையான காரியங்கள் மூலமாக குழந்தைகள் அப்படின்னும் பார்க்காம அவர்களை கரைப்படுத்தி இரத்தம் சிந்த வைத்து அல்லது கொடூரமான மரணங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னை பலப்படுத்தி கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மரணத்தின் காரணங்கள் தான் வேறதாக இருந்தா கூட நோக்கம் ஒன்றுதான். சாத்தானுக்கு தன்னை பலப்படுத்தி கொள்ள மனிதர்களின் இரத்தம் தேவை. மரணத்தின் மேல தனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டும்படி சாத்தான் இந்த நாட்களிலே தீவிரமாக கிரி செய்து கொண்டு வர்றான். இரண்டாவது, எதற்காக குழந்தைகள் குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய வாக்கு தத்தங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய தேவ திட்டமும் பங்கும் இந்த கடைசி நாட்கள்ல குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நல்லா வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சத்துரு யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இதை குறித்து நம்முடைய மதிப்பிற்குரிய தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க கடந்த நாட்கள்ல செய்தியில நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாத்தானோ வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போன தேவ தூதர்கள், அதாவது அவங்கதான் பொல்லாதாவிகள். அதே போல சாத்தானால இயக்கப்படுகிற மனிதர்கள், அதாவது மனிதர்களுடைய மனங்களை நிரப்பி தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் எதிராக அவங்கள தூண்டிவிட்டு கிரியை செய்பவர்கள். இந்த கேட்டகரி தான் கர்த்தருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவர்களை அடக்கி போடணும் அப்படிங்கிறது தான் கடைசி கால திட்டம். இவர்களை அடக்கி போட தேவன் குழந்தைகளின் வாயில பெலனை உண்டு பண்றாரு அப்படிங்கிறது தான் அந்த சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா அந்த யுத்தத்துல பலவான்களை கொண்டு போய் நிறுத்துறது தான் வழக்கம். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா தேவனாகிய கர்த்தர் இங்க வித்தியாசமா ஒரு காரியத்தை செய்யறாரு. அது குழந்தைகளை அந்த இடத்துல யுத்தத்துல போய் நிறுத்துறது. குழந்தைகளை சாத்தானுக்கு எதிரான யுத்தத்துல கொண்டு போய் நிறுத்தி அதன் மூலம் ஜெயம் எடுக்கிறத பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் அப்படிங்கிறவங்க சரீரத்திலையும் அனுபவத்திலையும் பலம் இல்லாதவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால 100% தேவன் அவர்களை நிரப்பி தம்முடைய அபிஷேகத்தினால தம்முடைய வல்லமைகளினால பலத்தினால நிரப்பி இயக்குகிறாரு. அவர்களுடைய நாவில தான் அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாத்தானை ஜெயிக்கிற அடக்கி போடுகிற ஆயுதம் குழந்தைகளுடைய நாவிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒருவேளை துதியாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவும் இருக்கலாம். கடைசி நாட்கள்ல குழந்தைகளை தேவன் வல்லமையாக மகிமையாக பயன்படுத்த போறாரு. அதனால நாம நம் குழந்தைகளை அலட்சியம் பண்ணிடவே கூடாது. அவர்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவங்க ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்துக்கு வரும்போது அவங்கள வீட்டுல விட்டுட்டு நம்ம வந்துடக்கூடாது. ஜெபமும் தேவ பிரசன்னத்திலையும் வசனத்திலையும் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படணும், வேரூன்றப்படணும். கல்வியோ கை நிறைய சம்பளத்துல பெரிய பணியில அமர்வதோ அவர்களை கடைசி நாட்கள்ல காப்பாற்றாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம் பாருங்களேன். நல்ல ஒரு வேலையில அமரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஜெபத்தை கூட நம்ம தள்ளி வைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. தவறு இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனா அதை விட குழந்தைகளுடைய ஜீவன் முக்கியம், அவங்களுடைய ஆத்துமா ரொம்பவும் முக்கியம், விலையேற பெற்றது அப்படிங்கிறத தான் நாம கவனிக்கணும்.
கடைசி நாட்கள்ல தேவ திட்டத்தை நிறைவேற்ற பரிசுத்தமான குழந்தைகள், பரிசுத்தமான சந்ததி இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. நம்முடைய குழந்தைகள் உலகத்தால கரைப்பட்டு விடக்கூடாது. நாம தான் நம்முடைய குழந்தைகளை பத்திரமாக காத்து கொள்ளணும். இந்த மாபெரும் தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதற்காகத்தான் இன்னைக்கு சாத்தான் தீவிரமாக பல வழிகள்ல தந்திரமாக கிரியை செய்து குழந்தைகளை அழித்தும் அவர்களை கரைப்படுத்தியும் வர்றான். இதனாலதான் பல தீமைகள் குழந்தைகளுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டே வருகிறத பார்க்கிறோம். இன்றைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிள்ளைகளை நம்ம கைகள்ல வைத்து வளர்த்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. உண்மையான நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் நம்முடைய கரங்கள்ல இல்ல, அவர்களை வளர்ப்பது சமூக ஊடகங்கள் தான், உலகம்தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம கவனிக்கணும். சாத்தானுடைய இந்த தந்திரமான கண்ணிகள்ல நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக்கொண்டு கர்த்தருக்கு உபயோகமற்றவர்களாக மாறி போயிடக்கூடாது. குழந்தைகளை பாதுகாப்பது அரசாங்கம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாக இருக்கு. இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து பாரத்தோடு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை தேவ கரங்களில அர்ப்பணித்து சாத்தானுடைய தந்திரங்களை கட்டி வைராகியமாக யுத்தம் செய்து ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் வன்முறை, விபத்துக்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், கடத்தல்கள், போதைப் பொருட்கள் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உடல், மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியாக குணமடைந்து சீக்கிரமாக மீட்கப்படணுங்கிறதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அதே போல பெற்றோர்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், அதே போல சமுதாயத்திற்கு குழந்தைகளை பாதுகாக்கிற ஞானமும் விழிப்புணர்வையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களை கொடுக்கணுங்கிறதுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உன்னதமானவரே, இந்த வெளியிலும் கூட ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. எங்கள் குழந்தைகள் மேலே தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். இந்த நாட்கள் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் மேலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற தீமைகள் மகா பயங்கரமானவைகளாய் காணப்படுகிறது ஆண்டவரே. குழந்தைகள் ஆண்டவரே தன் சொந்த பெற்றோரே ஆண்டவரே கொலை செய்வதும் துன்புறுத்தப்படுவதும் தீமையாய் நடத்தப்படுவதுமான கிரியைகள் அது அதிகரித்து கொண்டே வருகிறது ஆண்டவரே. 3 வயது குழந்தைகள் கூட ஆண்டவரே அப்பா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு முட்புதர்களில் தூக்கி வீசி எரிகிறதான கொடுமைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் அப்புறப்படுத்தி போடுவீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அதே போல் இந்த வெளியிலும் கூட இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு உள்ளான குழந்தைகளை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அவங்க உடலளவிலும் மனதளவிலும் சீக்கிரத்தில் மீண்டல கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா அந்த வேளையிலும் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே பெற்றோர்களையும் அப்பா ஆசிரியர்களையும் சமூகத்தையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கர்த்தர் தாமே சிறு குழந்தைகளை வழிநடத்தவும் அவர்களை பாதுகாக்கவும் தக்கதான ஞானத்தையும் விழிப்புணர்வையும் கர்த்தர் கொடுத்து நீங்கள் வழிநடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் குழந்தைகள் மேலே உண்டாயிருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு எதிராக இந்த நாட்கள்ல செயல்பட்டு வருகிற எல்லா அநீதிகளும் வெளிச்சத்திற்கு வரணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவனாய் கர்த்தர் நல்ல ஒரு நீதியை நிலைநாட்டி கொடுக்கவும் குழந்தைகளுடைய இரத்தத்தை சிந்த பண்ணணுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை அசுசிப்படுத்தி சிதைத்து அழிக்கும்படியாக பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருது. இதன் மூலமாக தன்னை பலப்படுத்தி கொள்ள போராடுகிற சாத்தானின் தந்திரங்கள் கட்டப்படுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல இந்த கடைசி நாட்கள்ல தேவனாகி கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே சுதந்திரித்து கொள்ளணுங்கிறதுக்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே, இது அந்த வேளையில கூட சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா அநீதியான செயல்களும் இயேசுவே உம்முடைய நாமத்தில்
நாமத்தினாலே வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. விதமான வன்முறை செயல்களில் ஈடுபடுகிற அந்த பொல்லாத மனிதருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படணும்ப்பா. அவர்கள் சட்டத்திற்கு முன்பாய் நிறுத்தப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்த பண்ணும்படிக்கு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை அசுசிப்படுத்தி அவர்களை சிதைத்து அழித்து ஆண்டவரே அப்பா அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்காய் எழும்புகிற எல்லா பொல்லாத மனிதர்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மனங்களை தூண்டுகிற ஆண்டவரே அதன் மூலமாய் தன்னை பலப்படுத்திக் கொள்ளும்படிக்கு போராடுகிற எல்லா பொல்லாத சத்துருடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் கட்டப்பட்டு போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கடைசி காலத்துல தேவனாய கர்த்தர் சிறு பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தாமே கர்த்தாவே ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு கிருபையாய் நீர் கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கடைசி கால அபிஷேகத்தை எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பீராக ராஜா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய விசேஷித்த ஆண்டவரே ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக. தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக. உங்களுடைய செட்டை வரைகளாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். பல காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபித்தோம். ஜெபிக்கும் போதே நமக்கு ஒரு ஆவியின் சாட்சி கிடைக்கும். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த ஆவியினுடைய சாட்சியும் ஒரு திருப்தியும் வருகிற வரைக்கும் எந்த ஜெபத்தையுமே நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து அதற்காக ஜெபியுங்கள். அந்த ஆவியில் நமக்கு ஒரு சாட்சி கொண்டு வரப்படும். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஆவியில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வரும். இந்த ஜெபத்தில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்க. குழுவாக ஜெபியுங்கள். குறிப்பாக குடும்பமாக ஜெபியுங்கள். எல்லா கிறிஸ்தவ குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. ஒருவேளை சிலர் அதை நம்பாமல் நம்ம ஜெபிப்பதற்கு எதிராக இருந்தால் கூட யார் யார் ஜெபிக்கிறீங்களோ அவர்களெல்லாம் கூடியாவது ஒரு நாளில் ஒரு நேரம் கூடி ஜெபம் பண்ணுவது அந்த குடும்பத்தை பாதுகாக்கவும், யார் அதை எதிர்த்தாங்களோ அவர்கள் சீக்கிரம் ரட்சிக்கப்படவும் அது நமக்கு வழி செய்யும். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக அந்த வருஷத்திலிருந்தே ஒரு வித்தியாசமான மாற்றங்கள், உலக அளவில் உண்டாகிற பயங்கரங்கள், அரசியல் மாற்றங்கள், உலகத்தில் உண்டாகிற யுத்தங்கள், இயற்கையில் உண்டாகிற சீற்றங்கள், மனித அழிவுகள், மரணங்கள் எல்லாம் வருது. அதில் இப்போ நம்ம ஜெபிக்கிற இந்த அளவு ஜெபம் மாத்திரம் பத்தாது. அதனால் மாதந்தோறும் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்முடைய ஊழிய ஸ்தலத்தில் ஒரு முழு இரவு ஜெபத்தில் கூடி ஒன்லி ப்ரேயர் தான், ஜெபத்திற்காக காத்திருக்கணும் என்று என் இருதயத்தில் ஏவப்படுகிறேன். வழக்கமாக மாதத்தில் 2வது சனிக்கிழமைகளில் உபவாச தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் என்ற ஒரு உபவாச ஜெபம் இருக்கிறது. அதில் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்களுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறது, கர்த்தரிடத்தில் இந்த தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்வது என்று பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமைகளில் ஒரு முழு இரவு ஜெபத்தை ஏற்பாடு செய்து கர்த்தர் அந்தந்த மாதத்தில் பேசி சொன்ன முக்கியமான தீர்க்க தரிசனங்களை வைத்து அதற்காக ஜெபம் பண்ணணும் என்று நான் என் மனதில் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த மாதம் ஜூலை மாதம் 4வது வாரம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவிலே ஒரு முழு இரவு ஜெபம் ராமநாதபுரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன மையத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்களுடைய விவரங்களும் அதற்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்களும் சொல்லி ஜெபந்தான் இதில் அதிகமாக இருக்கும். ஒரு 80% ஜெபந்தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக கூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ஜெபத்தில் ஒருவேளை உங்களுக்கு பங்கு பெற முடிந்தால் நீங்களும் ஒரு முறை வந்து கலந்து கொள்வது அடுத்த கட்ட நகர்வுக்கு, கடைசி கால நகர்வுக்கு உங்களை பாதுகாப்பாய் நடத்தி செல்ல உதவிகரமாக இருக்கும். அதில் பல புதிய தகவல்களை கேள்விப்பட போகிறோம். புதிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பொது வெளியிலே சொல்லி ஜெபிக்க முடியாத பல காரியங்களை நம்ம அந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்கி சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். முடிந்தால்
இந்த மாதம் மறந்துடாதீங்க, 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3-3:30 மணி வரைக்கும் நடைபெறும் அந்த முழு இரவு ஜெபத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சொன்னேன் பாருங்க, ஒரு ஐக்கியமாய் செய்யப்படுகிற தேவனுடைய காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் தனிப்பட்டும் செய்யப்படணும், ஐக்கியமாக செய்யப்படணும். ஒரு ஐக்கியமாய் ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு ஜெபமோ ஒரு ஆராதனையோ ஒரு தியானமோ ஒரு ஐக்கியமாக செய்யும்போது அதனுடைய மகிமை இன்னும் வித்தியாசமாக இருக்கிறது. தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது இண்டிவிஜுவலாக பர்சனலாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதை சொல்லுகிறார். நம்மளும் கூட அப்படித்தான். நம்முடைய சொந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நேரம், தனி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம், தனி தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம், அதை ஒதுக்கி வச்சிடணும். ஆனால் அதோடு கூட நம்ம திருப்தி அடைந்து விடாமல் அடுத்தவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இப்போ அடுத்து என்னன்னா, நம்முடைய துதியை அல்லது நமக்கு கர்த்தர் செய்ததை, நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுவதை, ஆராதிப்பதை மற்றவர்கள் காதுகள் கேட்க நான் செய்கிறேன். மற்றவங்க கேட்குறாங்க. இதில் 3 நிலைகளை பற்றி அவர் பேசுகிறார். ஒன்று, நான் துதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தியானிக்கிறேன். இது இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது பாருங்கள், நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், அதை சிறுமைப்பட்டவர்கள் மற்றவர்கள் கேட்கும்படிக்கு செய்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தனியாக என் அறையிலே தியானிச்சிருப்பேன், இப்போது நான் தியானிக்கத்தான் செய்கிறேன், ஆனால் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது நான் செய்கிறத மற்றவர்கள் பார்க்கும்படிக்கும் கேட்கும்படிக்கும் செய்வது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஊக்கமடைகிறார்கள், கர்த்தருக்குள்ளே அவர்களும் ஒரு கிளர்ச்சி அடைகிறார்கள், அனல் அடைகிறார்கள், வளர்ச்சி பெறுகிறார்கள். இது 2வது அனுபவம். முதல்ல இண்டிவிஜுவல், 2வது மற்றவர்களுக்கு முன்னால், 3வது பாருங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து. மற்றவங்க இப்போது முதல்ல கேட்டாங்க, இப்போ அவர்களையும் உள்ளே இழுத்து கொள்ளுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். முதல்ல நான் மகிமைப்படுத்தினேன், அடுத்து நீங்கள் கேட்கும்படி மகிமைப்படுத்தினேன், இப்போது நம்மெல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். தனிப்பட்டு செய்வது, மற்றவர்கள் காதில் கேட்கும்படிக்கும் கண் பார்க்கும்படி செய்வது, 3வது மற்றவர்களோட சேர்ந்து செய்வது. இந்த 3 அனுபவத்தையும் அதில் அவர் சொல்லுகிறார். இது எல்லா ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையிலும் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். இதுதான் நமக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியை உண்டு பண்ணும் ஆவியில். இதில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, தனி ஜெபம், தனி வேத வாசிப்பு, தனி தியானம், தனி ஆராதனை, அதோட திருப்தி ஆயிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, பொது வெளியில் மேடையில் மாத்திரம்தான் பண்ணுவாங்க, தனி ஜெபமே இருக்காது. சில ஊழியர்கள் துவக்க காலத்தில் எனக்கு சிலரை தெரியும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணுன்னா மாத்திரம் தியானிப்பாங்க, அல்லது மேடையில் தான் ஆராதிப்பாங்க, மேடையில் தான் ஜெபம் பண்ணுவாங்க, பிறர் பார்க்கும்படிக்கு மாத்திரம்தான் செய்வாங்க. பர்சனல் வாழ்க்கையில் அது இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் நிறையா இருக்கிறாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் செய்கிற அந்த காரியத்தில் மனுஷனுடைய பார்வைக்கு செய்யணுங்கிற
ஒரு காரணம்தான் இருக்கும் ஒழிய அது ஆவியோடும் உண்மையோடும் வெளிப்படாது. அந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய ஆராதனையில் உங்களால் பெருவாரியாக அபிஷேகத்தை உணர முடியாது, மாம்சீக உணர்ச்சியை உணர முடியும். சிலர் போட்டு பயங்கரமாக மியூசிக்கெல்லாம் வாசி எல்லாம் பண்ணால் மாம்சத்தில் உணர்ச்சி உண்டாகும், அது ஆவியினால் உண்டாகிற உணர்ச்சி அல்ல. இவர்கள் அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் மனுஷருடைய பார்வைக்கு செய்யாமல் கர்த்தருக்கு முன்பாக செய்யுங்கள் எதையும். சிலர் மனுஷனுக்கு முன்னால் மாத்திரம் செய்வாங்க, மற்ற நேரத்தில் அவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் தனிப்பட்ட உறவு முறை என்று ஒன்று இருக்காது. மூணாவது, மற்றவர்களோடு கூடிக்கொண்டும் செய்ய மாட்டாங்க. இதில் தான் நம்ம வளர்ச்சியில் வித்தியாசம் அடைகிறோம். சில காலம் ஊழியம் செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாளில் தளர்ந்து மறைந்து காணாமல் போயிடுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு 3 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று, உன்னுடைய உள்ளான வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு ஒரு உறவு கொண்டு அதில் வேறு யாருக்கும் இடம் இல்லை. நானும் என் கர்த்தரும் நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை தனியாக உட்கார்ந்து தியானம் பண்ணுறேன், தனியாக தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, மற்றவர்களுக்கு முன்னால் நான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு முன்னால் வைத்து அவர்களுக்கும் அதை நான் கற்பிக்கிறேன். அதை அவங்க பார்க்குறாங்க. அப்பொழுது அவர்களும் ஆவியிலே அல்லது ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். மூணாவது, அப்படி ஆவியில் வளர்ந்தவர்களோட சேர்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அதைத்தான் இவர் இங்கே சொல்ல வருகிறார். இதில் மிக முக்கியமாக அவர் என்ன சொல்ல வர்றார்னா, தேவனை துதிக்கும் துதிகள். நான் என்னுடைய பர்சனலாக தனிப்பட்டும் கர்த்தரை துதிப்பேன், உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயும் தேவனை துதிக்கிறேன், உங்களோட சேர்ந்தும் தேவனை துதிக்கிறேன். அவர் சொல்ல, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அடுத்து, நாம் ஒருமித்து ஒரு மனமாயிருந்து அவர் நாமத்தை உயர்த்தி துதிப்போமாக என்று சொல்லுகிறார். துதிகள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு ஊழியம் என்ற ஒரு கடமை இருக்கிறது, ஜெபம் என்ற ஒரு கடமை இருக்கிறது, வேதத்தை தியானிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கிறது, துதித்தல் என்ற ஒரு கடமை இருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு போனால் துதித்தல் மாத்திரம்தான் இருக்குது. ஆண்டவரை 24 மணி நேரமும் வாய் ஓயாமல் துதிக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமா? ஒரு பரிசுத்தவான் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், அங்கே இருக்கிற எல்லாவற்றுக்குள்ளும் ஜீவன் இருக்குமா. உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ளே ஜீவன் இருக்குது. இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்குது, மரத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது, அதனால தான் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் எல்லா பொருள்களுக்குள்ளும் உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும். மாத்திரல்ல, அவைகள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ளதாக இருக்கும். குறிப்பாக பரலோகத்தில் ஒரு தூண் இருந்தால் அந்த தூண் பேசும், அந்த தூண் கர்த்தரை துதிக்கும். வேதம் சொல்லுதே, வானத்து நட்சத்திரங்கள் கம்பீரமாய் துதித்து கர்த்தர் பூமியை படைக்கும்போது நட்சத்திரங்களெல்லாம் தேவனை துதித்தது என்று. நட்சத்திரங்கள் தேவனை துதிக்குமா? கர்த்தரால் உருவாக்கப்பட்டவைகளுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. பரலோகத்தில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் பரலோகம் துதியினால் நிரம்பி இருக்கும் என்று அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய மணிகள் அசையும் போது அது தேவனை துதிக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய தூண்கள், அதில் இருக்கிற திரைச்சிலைகள் அசையும் போது அதிலிருந்து ஒரு துதி, ஒரு சுகந்த வாசனையாக அந்த துதி எழும்புகிறது. தேவதூதர்கள் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கேருபீன்கள் சேராபீன்கள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகத்துக்குள்ளே போனால் கூட அங்கே உங்களுக்கு எந்த ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. யாருக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதில்லை, யாருக்கும் ஜெபமணி பிசாசை துரத்த வேண்டியதில்லை, யாருக்கும் கன்வென்ஷன் நடத்த வேண்டியதில்லை. அங்கே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை துதி. அப்போ துதிகள் நிறைந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் துதிகளில் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக மாறணும். அங்கே போனால் துதிகளினால் நிறைந்த ஒரு இடம். இப்போ நம்ம அங்கே இருக்கும்போது நாவு துதிக்குது பாருங்கள். பரலோகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டா உங்கள் சரீரம் முழுசுமே கர்த்தரை துதிக்குமா. உங்களுடைய நாடி துடிப்பு, உங்களுடைய சரீரம் எல்லாமே கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக மாற்றப்பட்டு விடும். அப்போ துதிகள் நிறைந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால்
நம்ம கர்த்தரை துதிக்கிற துதியிலே வளர்ந்து பெருக வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. பூமியில் இருக்கும்போதே நம்ம கர்த்தரை துதிக்க முடியும். பூமியில் எத்தனையோ விதமான ப்ரெஷர், எத்தனையோ விதமான அழுத்தங்கள். உலகத்தில் பார்த்திங்கன்னா பாவத்தினுடைய அழுத்தம், உலகத்தில் உண்டாகிற கவலைகளின் அழுத்தம், சாத்தானுடைய ப்ரெஷரு, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் ப்ரெஷர், இவ்வளவுக்கு நடுவில் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது மாத்திரம்தான் அந்த துதிகளின் ராஜ்யத்தோடு இணைக்கப்படுகிறோம். அதனால தான் துதி என்பது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்ம துதிக்கும்போது இதெல்லாம் தாண்டி துதிக்கணும். அப்போ துதிக்க விடாதபடி பல தடைகள் எழும்பும். இந்த தடைகளை தாண்டி உங்கள் துதி பரலோகத்தோட உங்களை கொண்டு வந்து இணைக்கிறது. துதி, ஏன்னா அது துதிகளின் ராஜ்யம். அங்கே இருக்கிற எல்லாம் தேவனை துதிக்கும்படிக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. வேதம் சொல்லுதே, 24 மூப்பர்களும் அங்கு இருக்கிற கேருபீன்களும் சேராபீன்களும் வாய் ஓயாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வாய் ஓயாமல் அவரை துதித்தன. அப்போ இந்த துதிகளின் சாம்ராஜ்யத்தோடு இணைக்கப்படுவதற்கு முதல் ஏது என்னன்னு கேட்டிங்கன்னா துதி. இந்த துதி பரலோகத்திற்கும் பூமியினுடைய அழுத்தங்களுக்கு நடுவில் புதைந்திருக்கிற உங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஒரு இடிபாடுகளுக்குள்ளே ஒரு ஆள் சிக்கிட்டு செல்ஃபோனோடு உள்ளே இருக்கிறான். அங்கே இருக்கிற சிக்னல் வெளியே வந்துச்சுன்னா வெளியே இருக்கிற மனிதர்களோடு ஒரு தொடர்பு கிடைத்து அவன் எங்கே இருக்கிறான் என்ன ஏதுன்னு சொல்லி அவனிடத்தில் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நிறைய இடிபாடுகள்லாம் நம்ம பார்க்குறோமே பாருங்கள், ஒரு எர்த்குவாக் வந்து உள்ளே மாட்டிக்கிடுவாங்க, ஃபோனோடு உள்ளே கிடப்பாங்க. இவர்கள் என்ன செய்வார்கள், சிக்னல் வச்சு அவர்களை உள்ளே இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தகவல் கொடுக்க முடிகிறது, நான் மாட்டிக்கொண்டேன் என்று. அதே போல தான் அப்போ வெளியே இருக்கிறவங்களோட தொடர்பு வருது. நம்ம உலகத்தினுடைய இடிபாடுகளுக்கு நடுவிலும் போராட்டங்களுக்கு நடுவிலும் சாத்தானுடைய வஞ்சகங்களுக்கு நடுவிலும் சிக்கி இருக்கும்போது ஒரே ஒரு சிக்னல் பரலோகத்தோடு உங்களை இணைக்க போதுமானதாக இருக்கிறது. அது தேவனை துதிக்கும் துதி. அந்த சிக்னல் போய் இணைக்கப்பட்ட உடனே அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் அந்த தொடர்பு வழியாக அது கடத்தப்படும். அப்போ முதல்ல உங்களுக்கு பரலோகத்தோட ஒரு இணைப்பை தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகிற வழி, ஒரு சிக்னல் என்பது துதி. அதனால துதித்தலை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா துதிகளின் ராஜ்யத்தில் இருக்கிற துதிக்கு பாத்திரராக இருக்கிற கர்த்தரோட என் மனசு எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதும் அந்த துதி இணைஞ்சிருக்கும். அதனால தான் ஒரு ஜெபத்தை பண்ணுறதுக்கு முன்னாலேயோ ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற முன்னாலேயோ முதல்ல கர்த்தரை துதித்து ஆராதிப்பதை எல்லாரும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு சபையில் பாருங்கள், எடுத்தோடனே யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, எடுத்தோடனே யாரும் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. முதல்ல தேவனை துதிக்கும் துதிக்குத்தான் இடம் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அவர்கள் துதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல ஒர்ஷிப்பு. அதில் நம்ம துதிக்க துதிக்க பரலோகத்தில் அந்த இணைப்பு உண்டாகிறது. இணைப்பு சிக்னல் கிடச்சிருச்சா, அப்புறம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் ஜெபத்தை சொல்லுங்கள், உங்கள் குறைகளை சொல்லுங்கள், கனெக்ஷன் கிடைச்சிருங்க. அப்போ இந்த துதி என்பது, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை என்பது பரலோகத்தோடு உங்களை இணைக்கிறதாக இருக்கணும். அதுதான் துதி. இந்த துதி பூமியின் மட்டிலே நின்று விடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய ஆபத்து அதுதான். நம்ம துதிக்கிற துதிகள் இன்றைக்கி ஒர்ஷிப் அப்படிங்கிற பேரில் நடத்தப்படுகிற பல கான்செப்டுகள் அது மனுஷனுடைய பார்வையிலே பூமியிலே தங்கி விடுகிறதாக மாத்திரம்தான் இருக்குது. நம்முடைய இருதயம் அதில் உயர்த்தப்படுவதில்லை. நம்ம எதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம், சுற்றி வர்ற மியூசிக்கு, கூடியிருக்கிற ஜனங்கள், நம்முடைய பார்வை முழுசும் அதில் தான் இருக்குது. நான் எல்லாரையும் சொல்லவில்லை. சில நல்ல ஆவியில் நிறைஞ்சு தேவனை ஆராதித்து துதித்து பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஒரு வியாபாரம் போல மாற்றப்பட்டு துதிகள் என்பது பரலோகத்தில் ஒரு இணைப்பை உண்டாக்காமல் பூமி அளவிலே நின்று விடுகிறது. கேட்குறவங்களுக்கு சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிவிட்டது. கான்செர்ட், பிரபலமாய் துதிக்கிறவர்களை அழைத்து ஒரு கான்செர்ட். இவங்கெல்லாம் நல்லா துதிக்கக்கூடிய நல்ல வாய்ஸ் இருக்கவங்க, நல்லா பாடக்கூடிய திறமை உள்ளவர்கள், அதை ஒரு ஷோ மாதிரி ஒரு சினிமா நடிகர்கள் ஒன்றாக கூடி கலை நிகழ்ச்சிகள், நட்சத்திர இரவுகள்னு நடத்துவாங்க.
அந்த காலத்தில் இப்போது நடத்துகிறாங்க. வெளிநாடுகளுக்கு போய் ஒரு ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் அங்கே தமிழ் பேசுகிற ஜனங்கள் நடுவில் ஸ்டார் நைட் அப்படின்னு நடத்துவாங்க. அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அதற்கு துதியும் ஆராதனையும் பயன்படுத்தப்படுகிறது. அது தப்பா ரைட்டாங்கிறத பற்றிலாம் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச வரல. ஆனால் ஒரு ஆரோக்கியமான துதி என்பது துதியின் ராஜ்யத்தோடு உங்களை இணைக்கணும். அது மனிதர்களோடையோ பூமியோடையோ மனிதர்களுடைய உணர்ச்சியோடைய மாத்திரம் உங்களை இணைக்கிறதா இருந்தால் அந்த துதியினுடைய முழு பயன்பாடை நம்ம பெற முடியாது. அந்த துதி தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படுவதற்காக செலுத்தப்படணும். அந்த சிக்னல் முதல்ல போய் ஒரு கனெக்ஷன் அங்கே கிடைக்கும். அது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் பேசுகிறது அங்கே கேட்கும், அங்கே பேசுகிறது இங்கே கேட்கும். அதுக்கு முன்னால் அந்த இணைப்பு உண்டாக்குது பாருங்கள், அந்த இணைப்புக்கு பேர் தான் துதி. அப்போ ஒரு ஆரோக்கியமான துதி உங்களை கடவுளோடு இணைக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கான்செப்டில் போய் துதிக்கிறீங்க, அது உங்களை மாம்சத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுதா அல்லது பரலோக ராஜ்யத்தோடு உங்களை இணைக்கிறதா? பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டால் அந்த பரலோகத்தின் சாயல் உங்கள் மேலே இறங்குறது உங்களுக்கு தெரியும். பரலோகத்தினுடைய பரிசுத்தம் உங்கள் மேலே இறங்குகிறது தெரியும். பரலோகத்தினுடைய நிகழ்வுகள், அங்கிருக்கிற நன்மைகள் உங்கள் மேல் இறங்குவது தெரியும். அதோட தொடர்பு வந்துருச்சே. இப்போ நீங்கள் பேசுகிற அங்கே கேட்டுச்சுன்னா அங்கே பேசுகிற உங்களுக்கு இங்கே கேட்கும் இல்லை. அப்போ தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு உறவு உண்டாகும். நான் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன், நல்லா தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள், ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். அப்படியே கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் பார்ப்பாங்க. அப்படியே ஆராதிக்க ஆராதிக்க இந்த தொடர்பு வந்துருச்சுல்ல. இப்போது கர்த்தருடைய மனதில் இருப்பதை, கர்த்தர் அங்கே பேசுவதை, காண்பிப்பதை பார்ப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். சிலர் பரவசமாகி அப்படியே கீழே படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசினதை அவர்கள் சொல்லுகிறதை கேட்குறோம். அப்போ ஒரு துதியினுடைய அளவுகோல் என்ன? ஒரு துதி நல்ல துதி என்பதை எதை வச்சு பார்க்கலான்னு சொன்னால், அந்த துதி உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தோடு இணைக்கணும். அந்த துதி தான், ஏனென்றால் அது துதியின் ராஜ்யம், துதியினுடைய சென்டர். அதுதான் ஒரு பவர் சென்டர் மாதிரி. இங்கேருந்து நீங்கள் போடுற வயரு அங்கே போய் அதில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் துதிகளின் ராஜ்யத்தோட. துதிகளின் ராஜ்யத்தோட தொடர்பு ஏற்படுத்த துதிகள் தான் பயன்படுத்தப்படும். அப்போ அந்த துதிகள் ஆரோக்கியமானதாக இருக்கும். வேதம் ஸ்தோத்திர பலி, துதி என்பதை பலிகளுக்கு சமானமாய் சொல்லுகிறது. பலிகள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். அந்த பலியில் ஜீவன் இருந்தது. அந்த பலியில் இரத்தம் சிந்தப்பட்டது, இரத்தம் இருந்தது. இரத்தத்தில் அந்த மாம்சத்தின் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு துதிகளை அந்த பலிகளுக்கு ஒப்புவமையாக பேசுகிறார். பாருங்க, சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன். இது பலி அல்ல, ஸ்தோத்திரமே பலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பலியிலே எப்படி உயிர் இருக்குமோ, அப்போ ஸ்தோத்திரத்தில் ஜீவன் இருக்கும், உயிர் இருக்கும். உயிர் இருந்தால்தான் அதுக்கு பேர் ஸ்தோத்திர பலின்னு சொல்ல முடியும். இல்லாட்டா சும்மா ஸ்தோத்திரிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் உயிர் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருக்கிற ஆராதனைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், காயின், ஆபேல் அவர்கள் 2 பேருமே பலி செலுத்தினாங்க. அது நமக்கு எதற்கு உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஆபேல் கொடுத்த பலியிலே இரத்தமும் ஜீவனும் இருந்தது. காயின் கொடுத்த பலியில் ஜீவன் இல்லை. அதற்கு அடையாளமாகத்தான் அவன் காய்கறிகளை அல்லது மற்ற காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக படைத்தான். அதுக்காக கர்த்தருக்கு அதை காணிக்கையாக படைச்சா தள்ளிடுவார்னு அர்த்தம் இல்லை. அதை ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. 2 ஆராதனையில் ஒன்றிலே ஜீவன் இருந்தது, ஒன்றிலே ஜீவன் இல்லை. இது அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தர் வந்து காய்கறி இந்த மாதிரி கொண்டு வந்தால் தள்ளிடுவார்னு அர்த்தம் இல்லை, அது இல்லை. அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. இது நமக்கு இன்னொரு அர்த்தத்தில் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒருவனுடைய பலியிலே ஜீவன் இருந்தது, ஒருவனுடைய பலியிலே ஜீவன் இல்லை. உயிரில்லாத செத்த ஆராதனை, செத்த துதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீவன் அதில் இருந்ததுன்னா, நம்முடைய ஆராதனையிலே ஸ்தோத்திரத்தில் ஜீவன் இருந்தால் அது பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அதில் உயிர்ப்பும் ஜீவனும் இல்லாவிட்டால் அந்த ஸ்தோத்திரம் என்பது, பாடின பாட்டு என்பது பூமியிலே தங்கிவிடுகிறது. அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. காயினுடைய பலி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காயினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? தன் பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அவன் கண்டுபிடித்தான். இன்றைக்கி நமக்கு பல பேருக்கு தெரியாது. ஏதோ நம்ம ஆராதிச்சிட்டோம், கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். காணிக்கை போட்டுட்டோம், கர்த்தரதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நாங்கள் 2 பாட்டு பாடிட்டோம், கர்த்தரதை அங்கீகரித்து தான் ஆக வேண்டும். யார் சொன்னது? அதில் ஜீவன் இல்லை, அதில் பரிசுத்தம் இல்லை, அதில் நீங்கள் செலுத்தினதில் உங்களுடைய நோக்கம் தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிந்தால் அது எவ்வளோ விசேஷமாக இருந்தாலும் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. பரலோகம் ஜீவனுள்ளதை மாத்திரம்தான் உள்ளே வாங்கி கொள்ளும். செத்ததுக்கு அதுக்கு இடம் இல்லை, செத்த கிரியைகளுக்கு இடம் இல்லை. நீங்கள் கடல் பார்த்துருக்கீங்களா? சமுத்திரத்தில் உயிர் உள்ளவனை உள்ளே இழுக்கும், அந்த ஆள் செத்து போயிட்டா வெளியே தள்ளிடும். உயிர் உள்ளவனை உள்ளே பிடிச்சி இழுக்கும். ஒரு தண்ணி விழுந்த உடனே அவனை தள்ளாது. அவனுக்கு உயிர் இருக்கே, இவனை தள்ளிட்டா வெளியே போய் பொழைச்சிருவானே, தள்ளாது. உயிர் இருந்தால் உள்ளே இழுக்கும், செத்துட்டா கரையில் கொண்டாந்து ஒதுக்கிடும். பரலோகம் அப்படித்தான். ஜீவன் உள்ளதை தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளும், செத்ததை வெளியே தள்ளிடும். நம்முடைய ஆராதனை செத்த ஆராதனையால் ஜீவன் இல்லாமல் இருந்தால் வெளியே தள்ளிடும். நாம் செய்கிற ஊழியத்தில் ஜீவன் இல்லாவிட்டால் வெளியே தள்ளிடும். அப்போ அதில் எல்லாவற்றிலும், தேவனுக்கு செய்யப்படுகிற எல்லாவற்றிலும் ஜீவன் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவன் உள்ளோரின் தேவன். மரித்தது கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மரித்ததுக்கு இடம் பாதாளம் அல்லது மண், அவ்வளோதான். உயிருள்ளவைகளுக்கு மாத்திரம்தான் பரலோகத்தில் இடம். அப்போ நீங்கள் எதை செய்தாலும், ஒரு காணிக்கை கொடுத்தா அது ஆவியோடும் உண்மையோடும் ஜீவனோடும் கொடுக்கணும். தேவனை துதித்தால் அந்த துதியிலே ஜீவன் இருக்கணும். அப்போ அந்த ஜீவனுள்ள துதி என்பது எங்கிருந்து புறப்படுகிறது பாருங்க? அது தேவனுடைய ஆவியிலிருந்தும் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற உண்மையிலிருந்து தான் புறப்படுகிறது. நான் நினைக்கிறேன், நம்ம ஒரு 15 நிமிஷம் பாடிட்டோம், அதை கர்த்தர் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு நாமளாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாம் செய்கிறது என்னென்னா, அதை ஜனங்களுக்காக செய்கிறோம், மற்றவருடைய பார்வைக்காக செய்கிறோம். பரலோகத்துக்காக செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு. இன்னும் சிலர் தங்களுடைய உற்சாகத்துக்காக, சுய உற்சாகத்துக்காக, ஜனங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா நல்லா இருக்குமேன்னு உற்சாகத்துக்கு செய்கிறோம். இல்லை, நாம் யாவரும் இணைந்து அதை ஒரு பலியாக செலுத்த வேண்டும். ஒரு பலி செலுத்தினா எப்படி ஜீவனோட பலி செலுத்துவாங்களோ அதை போல் அது பலியாக செலுத்தப்படணும். அவர் அதைத்தான் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஜீவனுள்ள ஸ்தோத்திரம் இருக்கு பாருங்க, அது என்னை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். அதே மாதிரி நீங்கள் தியானிக்கும் போது அதில் ஜீவன் இருந்தால் அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஊழியம் செய்யும்போது அதில் ஜீவன் இருந்தால் அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. எல்லாவற்றிலும், பரலோகத்துக்கு செலுத்தப்படுகிற எல்லாத்திலும் நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன பார்க்கணும், உயிர் இருக்குதான்னு மாத்திரம் பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், எதை செய்தாலும் பரலோகம் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அதில் உயிர் மாத்திரம் இருக்குதான்னு பாருங்கள். அது உயிர்ப்போடு இருக்குதான்னு பாருங்கள். செத்த கிரியைகளை கண்டிப்பாக பரலோகம் துப்பிடும். ஒரு கடலை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, செத்துட்டானா வெளியே தள்ளிடுது. அவனை ஜீவனுடைய தானே உள்ளே வாங்குகிறது. ஒரு மீன் பாருங்கள், அவ்வளோ நாள் உள்ளே இருக்கும், செத்துருச்சுன்னு சொன்னால் கடல் கொண்டாந்து கரையில் ஒதுக்கிடும். சரி, உள்ளே கிடக்கட்டும், இவ்வளோ பெரிய இடம் இருக்கே, வைக்காது. கடலுடைய குணம் அதே தான், பரலோகத்தின் குணமும் அதே தான். செத்துருச்சுன்னா உயிரற்றது பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ நம்ம செய்கிற ஸ்தோத்திர பலி என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும்னா அதிலே ஜீவன் இருக்க வேண்டும். ஆகவே தான் அதை பலி என்ற பெயரில் சொல்கிறாங்க. பலி அப்படின்னா அதில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஆஃபரிங், ஒரு காணிக்கை என்று சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா சிலது பணமாக இருக்கும், மற்ற காரியங்களாக இருக்கும். ஆனால் பலி என்றால் அதில் கண்டிப்பாக உயிர் இருக்கணும். அடுத்த காரியம், கர்த்தருக்கு ஏற்ற பலியை செலுத்த பழகணும். நம்ம துதிக்கிற துதி பரலோகத்துக்கு தான் போகுதா அப்படின்னு நம்ம அதை கண்டுகொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லுகிறது, கர்த்தரை நம்ம பலி செலுத்த விரும்பி
கர்த்தரை துதி செய்ய வரும்போது அந்த துதி பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா முதல்ல பலி செலுத்துகிறவன் சரியாக இருக்கணும். நான் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், நான் 4 பாட்டு பாடிட்டேன், நல்ல சுதியோடு பாடிட்டேன், அழகான குரலில் பாடிட்டேன், நல்ல மியூசிக் வச்சு பாடிட்டேன், பரலோகத்தில் அது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை விட பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராலாம் அங்கே பரலோகத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே பாடிட்டீங்கன்னு சொன்னே பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. பரலோகம் ஒன்று தான் பார்க்கும், இதில் ஜீவன் இருக்குதான்னு பார்க்கும். அப்போ நல்ல ஜீவனுள்ள பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு துதியை ஒருவன் செலுத்தணும்னா முதல்ல அதை செலுத்துகிறவன் சரியாக இருக்கணும். எப்படி சரியாக இருக்கணும்? வேதம் சொல்லுது பாருங்க, நீ கர்த்தருக்கு பலி செலுத்த வரும்போது பலிபீட தண்டையிலே உன் காணிக்கைகளை செலுத்த வந்து, எங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23-24 சொல்கிறார். நம்ம முதல்ல சரிப்படுத்திக்கிறணும். ஆகையால் நீ பலிபீட தண்டையில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அந்த காணிக்கை அவமாக்குகிறது ஏதாவது இருக்கும். அதில் காணிக்கை செலுத்துகிறவன் சரியான ஆளாக இருக்க மாட்டான். அவன் அங்கே தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்து, அதனால் ஆண்டவர் சொல்கிறார், பலிபீட தண்டை வந்துட்டியா, வந்து காணிக்கை செலுத்த வந்துட்டியா, அந்த நேரத்தில் உன்னுடைய மனம் உன்னோடு பேசி, உன் சகோதரனுக்கு இப்படி ஒரு தீமை செஞ்சிட்டியப்பா, அவனோடு கூட உனக்கு ஒரு குறை இருக்கிறதே அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ காணிக்கைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. முதல்ல நீ காணிக்கை கீழே வச்சுட்டு உன் சகோதரனிடத்துல போய் அந்த காரியத்தை சொல்லி ஒப்புரவாகு. அப்படின்னா இந்த பிரச்சனையில் ஒப்புரவாகிறத மாத்திரம் சொல்லலை, நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டு மறுபடியும் வந்து பலிபீடத்தில் பலி செலுத்து. ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கலாம் ஒருவன், தான் காணிக்கை செலுத்த வரும்போது, கர்த்தரை துதிக்க வரும்போது அவனுக்கு பாவம் இருக்கும்னா அது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா முதல்ல அதை நிறுத்திடு. முதல்ல உன்னை போய் சுத்திகரித்து கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி கொண்டு வந்து உன் பாவத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வந்து பிறகு கர்த்தரை நீ துதிக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் துதிச்சங்க பரலோகத்தில் ஒன்றும் நிறையன்னு அவசியம் இல்லை. துதிப்பது என்பது உங்களுக்கு நன்மைக்கு. அதனால் துதிக்கிறவன் சரியாக இருக்கணும். இங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த என் துதியை சரியாக்குவது என்னுடைய வாழ்க்கை முறை கூட அது சரியாக்கும். அப்போ உங்களிடத்தில் குறை உண்டு என்று வந்தால், இதில் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, ஒரு உண்மையான பலிபீடம், ஒரு உண்மையான பலிபீடத்தில் நீங்கள் துதிக்க வந்து அல்லது காணிக்கை செலுத்த வந்தால் அந்த பலிபீடம் உங்களோட பேசும். பாருங்க, அவன் சகோதரனிடத்துல குறை உள்ளவன், வந்து குறையோடு தான் இருக்கிறான், அவங்ககிட்ட பேச மாட்டான், மனஸ்தாபம் இருக்கிறது, அது அவனுக்கு தெரியும். காணிக்கை எடுத்து வைக்கும்போதும் தெரியும், சர்ச்சுக்கு வரும்போதும் தெரியும். ஆனால் பலிபீடத்தண்டையில் வரும்போது உன் மனசில் தோன்றினால், உன் மனசில் அது பட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பலிபீடம் ஒரு உண்மையான பலிபீடமாக இருந்துச்சுன்னா அந்த பலிபீடத்தில் ஒரு ஜீவன் இருக்கும். அந்த பலிபீடம் உங்கள் குறைகளை உங்களுக்கு சுட்டி காட்டும். நீங்கள் ஒரு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்த உடனே உங்கள் குறைகளை உங்களுக்கு அது சுட்டி காட்டணும். ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் நீங்கள் மறந்தது அல்லது கவனிக்காமல் விட்டது, அதை முதல்ல அந்த ஆராதனையும் உங்களுக்கு சுட்டி காட்டணும். பலிபீடத்துக்கு முன்னால் வரும்போது தான் அது சுட்டி காட்டப்படுது. பாருங்களேன், அவனுக்கு அந்த காரியம் இருக்கிறது தெரியாதா? அப்போல்லாம் அவனுக்கு எந்த விதமான அந்த மன உறுத்தலும் உண்டாகலை. பலிபீடத்துக்கு முன்னால் வரும்போது திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு ஞாபகம் வருகிறது, ஐயோ என் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்தனே, ஒரு பாவ உணர்வு வருகிறது. அது அவனுக்குள்ளேருந்து வரல, இந்த பலிபீடம் அதை உண்டாக்குகிறது. அதான் இப்போ பலிபீடத்துக்கு முன்னால் வர்ற வரைக்கும் அவனுக்கு அது வரலையே. அப்போது நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் உங்களது குறைகளை சுட்டி காட்டுகிறதாக இருக்கணும், உங்களை சரிப்படுத்துகிறதா இருக்கணும். ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க, அந்த ஆலயத்தில் உங்களுடைய தவறுகளை உங்களை சரிப்படுத்தி உங்களை சரியாக துதிக்க வைக்கிற அந்த பிரசன்னம் அங்கே இருக்கணும். பலிபீடம் பேசியதங்கே. அவன் முன்னால் வந்து காணிக்கை கொடுக்க வர்றான், அவனுடைய மனதில் அந்த ஒரு உணர்வை அந்த பலிபீடம் தன் வார்த்தைகள் மூலம் பேசுது. அது நில்லு, நீ செலுத்த வந்த இந்த பலி
உன் சகோதரனுடைய மனசு அங்கே துன்பப்பட்டு அவன் காயப்பட்டு உன் மேலே ஒரு குறை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு அது உணர்த்துது. இல்லாட்டா ஏன் அவனுக்கு இவ்வளோ நேரம் வராமல் பலிபீடத்துக்கு முன்னால் வந்தோன்னே ஏன் வருது? அது வரணும். தேவ மனிதர் சார்லஸ் ஃபின்னி என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்லஸ் ஃபின்னி அவர் ஒரு லாயராக இருந்தவர். அவருக்கு இந்த பெருசாக அந்த அபிஷேகம், தேவன் மேல் அன்பு உண்டு, கிறிஸ்தவர். ஆனால் அவருக்கு இந்த அபிஷேகம் இந்த காரியத்திலலாம் ரொம்ப அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. இருக்குது, அது எல்லாருக்கும் பொதுவானதல்ல என்று. ஆனால் கர்த்தர் மேலே அவருக்கு ரொம்ப பற்று உண்டு. அவர் ஜெபிப்பது வழக்கம். ஒரு நாள் அவர் என்ன செய்தார், ஒரு காட்டுப்புறமான ஒரு இடம், அங்கே போய் ஒரு மாலை நேரத்தில் நின்று ஜெபம் பண்ணுறார் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். திடீரென்று அவர் மேலே பலத்த தேவனுடைய அபிஷேகம் இறங்கியது. இறங்குனதுன்னா அவர் அது வரைக்கும் ஒரு பெரிய லாயர். அந்த காலத்தில் லாயர்கள் என்றால் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். அவர் வஸ்திரமெல்லாம் கீழே விழுந்து அந்த அளவுக்கு மண்ணில் விழுந்து புரண்டு கடைசியில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே போதும், நிறுத்தும், உம்முடைய அபிஷேகம் இதுக்கு மேலே வந்தால் நான் செத்துருவேன் மாதிரி இருக்குது, தாங்க முடியல எனக்கு என்று சொல்லி கதறினார். அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே நிரம்பினது. அதுக்கு பிறகு அவருடைய ஊழியத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அவரை யார் பார்த்தாலும் முதல்ல அவர்களுக்குள்ளே அவருடைய பாவத்தை குறித்த உணர்வு வரும். ஒரு ஆள் வந்து அவரை பார்த்துட்டான்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தினால இவருக்குள்ளே பாவ உணர்வடைந்து கீழே விழுந்துருவாங்க. அவருடைய கூட்டத்தில் அதை பார்க்கலாம். ஒரு முறை சார்லஸ் ஃபின்னி அவர்கள், அவர் யாருன்னே தெரியாத ஒரு பெரிய ஒரு பஞ்சு ஆலை, ஒரு பெரிய ஒரு பஞ்சு மில்லு, அதை பார்க்குறக்காக அவர் அங்கே போகிறார். அவர் அங்கே போய் நடந்து போகும்போது அந்த மேலாளர் அவருக்கு இதை காமிச்சிட்டு வர்றார், எப்படி பஞ்சு நூல் ஆகுதுன்னு. இவரை தூரத்திலிருந்து பார்த்த அங்கே வேலை செய்கிறவர்கள், இவர் ஒன்றும் பேசலை, பிரசங்கம் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. இவரை பார்த்த உடனே பாவ உணர்வடைந்து, ஐயோ நாங்கள் பாவி, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோமேன்னு கீழே விழுந்து அந்த தரையில் உருண்டு கதறி ஜெபித்தார்கள். பாவ உணர்வடைந்து, நான் பாவி, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். உடனே அதுக்கப்புறம் அந்த மேலாளர் பார்த்து என்ன நடக்குதுன்னு சொன்னார். இல்லை, கர்த்தர் அவர்களை தொட்டு விட்டார், அவருடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி இவர் போய் அவருடைய வாழ்க்கை வரலாறு கிடைச்சா நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய எழுப்புதல் அவருடைய காலத்தில் வந்தபோது அவர் மேலிருந்த அபிஷேகம் அவரை பார்க்கிற, அவர்களை சந்திக்கிற மனிதர்களை பாவத்தை உணர்த்தி காட்டியது. ஒரு பலிபீடம், ஒரு சர்ச்சு, நீங்கள் நடத்துகிற இடம், அதில் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற அந்த துதி செஷன் வருது பாருங்கள், அது ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்தி காமிக்கணும். அவன் ஆராதிக்க வந்து பாடுறான்னு சொல்லும்போது அந்த அபிஷேகம், அந்த பலிபீடம் பேசணுவன்ட்ட, எப்பா நீ துதிக்க வந்திருக்கிற, நீ பரலோகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி என்னென்ன தவறுகள் உனக்குள்ளே இருக்குது, முதல்ல இதை நிறுத்திட்டு நீ பாவ உணர்வடைந்து அப்புறம் கர்த்தரை துதி அப்படின்னு அது உங்களை வழிகாட்டணும். அந்த பலிபீடம் அங்கே அதைத்தான் வேதம் சொல்லுது. நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்து அல்லது கர்த்தரை துதிக்க வந்து அந்த பலிபீட தண்டையில் நிற்கும்போது நீங்கள் உணர்வடைந்து உங்கள் பாவம் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டால் முதல்ல உன்னுடைய பலியை, உன் காணிக்கை வைத்துவிட்டு அதை முதல்ல சரிப்படுத்திட்டு அப்புறம் வா. அப்படி நமக்குள்ளே இந்த உணர்வுகளை தராத ஆராதனைகள், துதிகள் பயனற்றவை. அது உங்கள்கிட்ட பேசணும். அந்த ஆராதனை, நீங்கள் ஆராதிக்க வந்த ஸ்தலம் உங்களிடத்துல பேசணும், அது உங்களிடத்துல உணர்த்தி காட்டணும். அதெல்லாம் எதை உணர்த்தி காட்டாமல் வெறும் அந்த அபிஷேகம் மாத்திரம் இறங்கி உங்களை குதிக்க வைக்கிது, சத்தம் போட வைக்கிதுன்னு சொன்னால் அதை சந்தேகப்படணும். நம்ம முதல்ல நம்மை சுத்திகரிக்கணுமே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தேவனை துதித்தால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்க வேண்டும். துதிப்பதினால் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது பாருங்கள். துதிப்பதில் முதல் நன்மை, கர்த்தருடைய கிருபை நமக்கு பெருகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படி இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஒரு கிருபை, அநேகர் துதிக்கிறதுனால கிருபை பெருகும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல, ஒரு சபையில்
உண்மையாகவே தேவனை துதிக்கிறவர்கள் அநேகர் அந்த இடத்துல துதித்தா அந்த சபையின் மேலே கிருபை பெருகும். ஒரு இடத்துல தேவ ஜனங்கள் கூடி வந்து அவர்கள் அநேகர் அந்த இடத்துல கர்த்தரை துதித்தால் அந்த இடத்துல கிருபை பெருகும். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை நிமித்தம், உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் தேவனை துதித்தால், நீங்கள் செஞ்ச ஊழியத்தின் மூலம் அவர் நன்மை பெற்றிருக்கிறார், ஒரு விடுதலை அடைஞ்சிருக்கிறாரு. இந்த ஐயாவுடைய ஊழியத்தின் வழியாக இவர் எனக்கு செய்த ஜெபத்தின் வழியாக நான் இன்னைக்கு விடுதலை ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கர்த்தரை துதித்தால் உங்கள் மேலே கிருபை பெருகும். உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய வரங்கள் அது மற்றவர்களை துதிக்க வைத்தால், இப்போ போகிறாங்க, ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குது, ஒரு கூட்டம் நடக்குது, அதில் ஒரு 10 பேர் விடுதலை ஆகுறாங்க. ஒருத்தருக்கு கொடிய வியாதி இருக்குது, அவர்கள் விடுதலை ஆகுறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனை போய் துதிக்கிறாங்க. அநேகர் என் மூலம் கர்த்தர் என்னை பயன்படுத்தினது மூலம் கர்த்தரை துதித்தால் அவர்கள் துதிக்கிற துதியினால் எனக்கு கிருபை பெருகும், உங்களுக்கு கிருபை பெருகும். ஆகவே தான் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அவங்க சொல்லியெல்லாம் துதிக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் மூலம் எனக்கு நீர் நன்மை செய்ததற்காக உம்மை துதிக்கிறேன், அவர் கூட்டத்தின் மூலம் எனக்கு நல்லது நடந்ததற்காக துதிக்கிறேன், அவர் ஜெபித்தது, அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இதுவரைக்கும் துதிக்க முடியாமல் இருந்தான். இதுவரைக்கும் அவன் வியாதியிலும் வருத்தத்திலும் வறுமையிலும் வேதனையிலும் கடவுளை அறியாத இருளிலும் இருந்தான். அவனை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அவன் ஒரு துதிக்கிறவனாய் மாறிட்டான். இப்படி அநேகர் உங்களால் துதிக்கிறவர்களாய் மாறி அவர்கள் கர்த்தரை துதிக்கும்போது அநேகருடைய துதியினால் உங்கள் மேலே கிருபை பெருகும். அநேகர் ஆவியோடும் உண்மையோடும் ஒரு இடத்துல தேவனை துதித்தால் அந்த சபையின் மேலே கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆனால் ஆவியோடு உண்மையோடு துதிக்கணும். அப்போ துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை பெருகும். சாதாரண அர்த்தத்துலேயும் அப்படித்தான். நீங்கள் தேவனை அதிகமாய் துதித்தால், நீங்கள் காலையில் கர்த்தரை துதிக்கிறீங்க, மற்றபடி மனசுக்குள்ளே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறீங்க. துதிக்க 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 உங்கள் மேலே கிருபை பெருகும். இது சாதாரண அர்த்தம். அநேகர் கூடி ஒரு இடத்துல கர்த்தரை துதித்தால் அந்த சபையின் மேலே, அந்த ஊழியத்தின் மேலே கிருபை பெருகும். உங்களுடைய ஊழியத்தின் மூலம் அநேகர் துதித்தால், துதிக்கிறவர்களாய் மாறினால், உங்கள் மூலம் பெற்ற நன்மையினால் அவன் இதுவரை கட்டப்பட்டிருந்தான், இப்போ துதிக்கிறவனாக மாறிட்டான். அவன் உங்களை நினச்சி துதிக்கலை, உங்களை சொல்லியும் துதிக்கலை, ஆனால் துதிக்கிறான்ல. அந்த துதியினுடைய காரணம் என்ன என்பதை கர்த்தர் பார்த்து அநேகர் உங்கள் மூலம் துதிக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம், ஊழியம் செய்வதன் மூலம், விடுதலை கொடுப்பதன் மூலம், ஆலோசனை தருவதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க தேவனை சந்தோஷமாக துதிக்கிறாங்கள, அந்த துதியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12 இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுது. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினால் சம்பூர்ண பலனுடையதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ அவர் அநேகருக்கு தர்ம சகாயம் பண்ணுகிறார். தர்மம் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க, உணவளிக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாதவன் வஸ்திரம் கொடுக்குறாங்க. சொல்கிறார் பாருங்க, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது அல்லாமல், அவங்களுடைய குறையை நீக்கிறது மாத்திரம் இல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனால், நீங்கள் செஞ்ச உடனே அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. உங்களுக்கு நன்றி செலுத்தலை, அல்லது உங்களை அவங்க மகிமைப்படுத்தலை, துதிக்கலை. அவங்க எனக்கு சாப்பாடு கிடைச்சேன்னு அவன் துதிச்சா கூட கர்த்தர் அந்த ஸ்தோத்திரத்தில் உங்கள் மேல் கிருபையை பெருக பண்ணுவார். அதைத்தான் சொல்கிறார் இங்கே. அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினால் சம்பூர்ண கிருபை பெறுகிறது, சம்பூர்ண பலனுள்ளதாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. 2வது காரியம், தேவனை துதிப்பதினால் என்ன நடக்குது? முதல்ல நம்ம பார்த்தது, நீங்கள் துதிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, அநேகரை துதிக்க வைத்ததினால் நம்ம மேலே கிருபை பெறுகிறது. இங்கே பாருங்கள், 2வது விசுவாசம் பெறுகிறது. கர்த்தரை துதிக்கும்போது கொலோசையர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே
பெருகுவீர்களாக. விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, அப்போ அந்த விசுவாசத்தை தேவனை துதிக்க துதிக்க நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அபிஷேகத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், வசனத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், காணப்படாதவைகள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் விசுவாசம், இதெல்லாம் பலப்படுகிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. அதுதான் கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரிக்க சொல்கிறாரு, துதிக்க சொல்கிறார். துதிக்காதவர்கள் நாளாவட்டத்தில் விசுவாசத்தில் குறைந்து தளர்ந்து போகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ தேவனை துதிக்க துதிக்க கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை அறியாமலே பலமடைகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 4வது காரியம் பாருங்களேன். கர்த்தரை துதிக்கும் போது துதி நம்முடைய கட்டுக்களை அறுத்து விடுகிறது. அதுதான், ஒரு ஆள் கட்டப்பட்டிருக்கிறான், கட்டுகள் அருந்த பிறகு துதிக்கிறது வேற. ஒருவன் கைகால் விளங்கலை, வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறான், அது சுகமான உடனே கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது வேற. இங்கே வேறு ஒரு அனுபவம் சொல்லப்படுகிறது. கட்டப்பட்டிருக்குதா, கட்டுகளோட துதியுங்கள். எப்படிங்க துதிக்கிறது? ஒரு பக்கம் வலிக்குதே, வேதனையாக இருக்குது, துதிச்சு பாரு. அநேகர் கட்டு வந்துச்சுன்னா கட்டுக்கள் மேலே தான் நம்முடைய கண் போகும். ஆனால் வேதம் சொல்லுது அதில் ஒரு வித்தியாசமான அனுபவம். எப்போ துதிப்பாங்க? பொதுவாக ஜனங்கள் கட்டுக்கள் நீக்கப்பட்டால், வியாதி சுகமானால், கட்டிலிருந்து விடுதலை அடைந்தால் கர்த்தரை துதிப்பாங்க. இங்கே ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்கிறார். கட்டு இருக்குதா, கட்டோட துதி. வலிக்குதா, வலியோட துதி. பலவீனம் இருக்க, பலவீனத்தோட துதி. அது எப்படிங்க சாத்தியம்? துதிச்சு பாரு. அறுக்கப்பட்ட உடனே, கட்டுக்கள் அறுக்கப்பட்ட உடனே துதிப்பது வேறு இருக்குது, துதித்த உடனே கட்டுக்கள் அறுவது என்பது வேறொன்று இருக்கிறது. அந்த அனுபவத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிப்பதோடு மாத்திரமல்ல, ஒரு நிகழ்ச்சியிலே நமக்கு அதை சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் துதிச்சாங்கன்னா சும்மா கைதட்டி ஆர்ப்பரித்து அப்படி துதிக்கலை. அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால், ஒரு சிறைச்சாலையிலே கைகள் கட்டப்பட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க, காலையும் கட்டி வச்சுருக்கிறான், தூங்க முடியாது. கட்டுக்கள் 2 பேரை கட்டியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாமும் நம்மோடு கூட நம்முடைய நண்பரும் ஒரு சிறையில் கட்டப்பட்டிருந்தா என்ன பேசுவாங்க? ரொம்ப வலிக்குதா யான்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு வலிக்குது, ரொம்ப என்ன இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அந்த தண்டனையை பற்றி தான் பேசுவோம். நம்ம அனுபவிக்கிற வேதனையை பற்றி பேசுவோம். கொஞ்சம் கையை தளர்த்திக்கன்னு சொல்லுவோம். அல்லது நம்ம அதைத்தான் பேசுவோம் ஒழிய அதை தாண்டி வேறு எதையும் பேச மாட்டோம். இப்படி பிடிச்சி வச்சுருக்கானே, அடுத்து என்ன நடக்கும், அடுத்து எப்போ விசாரணை கூட்டு போவாங்க, ராத்திரி தூங்கக்கூட முடியலையே, தூங்கும் போதாவது அவிழ்த்து விடலாமே, கையையும் காலையும் சேர்த்து சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ கட்டுக்கள் அருந்து போனால் துதிப்பாங்க, அது வேற. கட்டுக்களோட துதிப்பாங்களா? அப்படி கட்டப்பட்டிருந்த நிலையிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடல் வேற பாடினார்கள். காவலில் வைக்க இதே மாதிரி கட்டப்பட்டிருக்கிற ஆளுக்கு அங்கங்கே இருக்கிறான் ஜெயிலில், அவனுக்கும் தூக்கம் வரல. சரி, பாட்டையாவது கேட்போம். இவர்கள் பாடுகிற பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே அஸ்திபாரங்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லா கட்டுக்களும் கலந்து போயிற்று. யார் கட்டு? பாடினவனுடைய கட்டு, பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுடைய கட்டு எல்லாம் அருந்து போச்சு. சிலர் சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு எர்த்குவாக் வந்திருக்கும். எர்த்குவாக் வந்தால் கட்டப்பட்டவருடைய சங்கிலியவா வந்து கலட்டி விடும்போது சங்கிலியோடு இல்லை உள்ளே போவாங்க. எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து விழும். துதியினுடைய மகிமை அதுதான். நீங்கள் கட்டுக்கள் நீக்கப்பட்ட பிறகு துதிக்கிற துதியை விட கட்டுக்களோடு துதிக்கிற துதி உங்களை அற்புதத்தை காண பண்ணும். கட்டுக்கள் நீங்கின பிறகு நீங்கள் துதிக்கிற துதி, அது நன்றியையும் மகிமையும் பார்க்கலாம். ஆனால் கட்டப்பட்ட நிலையில் துதிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மகிமையை பார்ப்பீர்கள். இவங்க கட்டு அறுக்கப்பட்டதுனால இல்லை, கட்டப்பட்டதுனால துதிச்சாங்க. கைகளிலும் கால்களிலும் விலங்கு ஏறினதுனால துதிச்சாங்க. அவர்கள் துதித்த போது
அவருடைய கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. அவர்களுடைய கட்டுக்கள் மாத்திரம் இல்லையா, இப்படி கட்டுக்களோடு துதிக்கிறவங்களுடைய துதியை கேட்டா, ஒரு கேசட் போட்டு சீடி போட்டு கேட்டா இல்லை, இந்த கட்டப்பட்டு தங்களுடைய கஷ்டத்திலேருந்து துதிக்கிறான் பாருங்க, அதில் அந்த ஆவி, அவருடைய ஜீவன், அவருடைய எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற விசுவாசம், அடுத்து என்ன நடக்குங்கிற பயத்தை கூட இல்லாமல் அவங்க துதிக்கிற துதியினுடைய அந்த விசுவாச சத்தம், இவைகளை கேட்டால் கட்டப்பட்டுக்களுடைய கட்டுக்கள் அருந்து போகும். அதை கேட்டவர்களுடைய கட்டுக்களும் அருந்து போகும். இது வேதம் நமக்கு சொல்லு. ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம எப்போ துதிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பலவீனம் நீங்கும்போது, எனக்கு இருந்த பிரச்சனை தீரும்போது, என்னை பிடித்த கட்டு அருந்து போகும்போது துதிக்கிறேன். நல்லது, தப்பே கிடையாது. ஆனால் கட்டுக்களோடு உங்களால் துதிக்க முடியுமா? பலத்து போயிருக்கிற சரீரத்தின் வேதனையோடு துதிக்க முடியுமா? அப்படி துதித்தால் அந்த துதியினுடைய வல்லமை வித்தியாசமானது. அந்த வல்லமை வித்தியாசமானது. அது கட்டப்பட்டனுடைய கட்டுக்களையும், கட்டப்பட்ட நிலையிலே இவருடைய துதியை கேட்டவருடைய கட்டுக்களையும் அறுத்து விட்டதாக அல்லது உடைத்தெறியப்பட்டதாக வேதம் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. அதான் வேதம். அடுத்த காரியம் பாருங்க, தேவனை துதிக்கிறதுனால துதியை ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நமக்கு வெற்றி கிடைக்கிறது. துதி நம்ம எல்லாம் வாசித்தது தான், படித்தது தான். 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20, 22 ஆகிய வசனங்கள். இராணுவம் கூடி இருக்குது, சண்டைக்கு போகணும். எல்லாம் பட்டயத்தை தான் நம்புவார்கள், ஈட்டியை நம்புவார்கள். ஒரு ராஜா துதியை நம்பினான். அதான் ஆச்சரியம். நான் அந்த 2 வசனம் தான் வாசிக்கிறேன் பாருங்க. 20, 21, 22 3 வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யோசபாத் தான் ராஜா, எதிரிகள் பெரிய இராணுவமாக அங்கே கூடி நிற்கிறாங்க. எதிரி நின்ன உடனே நீங்கள் உங்களுடைய மனம் எதில் போகும்? சண்டை, யுத்தம், எதில் உங்களுடைய மனம் போகும்? இராணுவம் சரியாக இருக்குதா? ஆயுதங்கள் சரியாக இருக்குதா? ஈட்டிகள் சரியாக இருக்குதா? குதிரை சரியாக இருக்குதா? அதெல்லாம் போகும். வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்களே. ஜெயிச்சுட்டு வந்த பிறகு கர்த்தரை துதிக்கலாம். ஜெயிச்சுட்டு வந்த பிறகு சவுல் செய்தார். ஜெயிச்சுட்டு வந்த பிறகு கர்த்தருக்கு பலி செலுத்தலாம், துதிக்கலாம். ஆனால் நெருக்கத்தில் எதிரி முன்னால் நின்றுட்டு இருக்கிறான், 2க்கு நடுவில் கர்த்தரை துதிக்க முடியுமா? பாருங்க, யோசபாத்து நின்று, யோசபாத்துக்கு முன்னாலே தகவல் வந்துருச்சு, நாங்கள் போய் மேலேருந்து பார்த்தோம், நமக்கு எதிராக வந்திருக்கிற இராணுவம் இருக்குது பாருங்க, நம்ம இராணுவத்தை விட 3 மடங்கு பெருசு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வீரர்கள் நிற்கிறார்கள் சொல்லிட்டான். யோசபாத்து நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், கர்த்தரை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். எந்த யுத்தத்திலாவது ஒரு கொயரை கொண்டே நிறுத்துவாங்களா யாராவது? அதுக்கு முன்னால் பின்னால் கொயரை கொண்டே நிறுத்துவாங்களா யாராவது? அப்போ இதில் என்ன சொல்ல வருகிறார்? நாங்கள் ஆயுதங்களை பின்னால் தான் வச்சிருக்கிறோம். ஆயுதங்களுக்கு முதலிடம் கொடுக்கலை, கர்த்தரை துதிக்கிற துதிக்கு முதலிடம் கொடுக்குறோம். நீங்கள் சைடில் நின்று பாடுங்கன்னு சொல்லாமே, அல்லது மேலே இருக்கிற மலை முகடுகளில் நின்று நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க, கீழே போய் அவன் சண்டை போடட்டும் சொல்லாமே. அவர் சொல்ல, முதல்ல நீ போயா, துதிக்கிறவர்களை கொண்டு போய் நிறுத்து. கொயரு, பெரிய பெரிய பாடகர் என்ன பாட்டு பாடன்னு சொல்கிறாரு, எதையாவது போய் பாடாத. கர்த்தரை நம்புங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாட பாடகர்களை கொண்டு போய் நிறுத்தினான். பார்த்தீங்களா? பொதுவாக என்ன செய்வாங்க? ராஜாக்கள் சண்டைக்கு போவாங்க, ஆயுததாரிகளை நிறுத்துவாங்க, ஆயுதங்களை நம்புவாங்க, ஜெயிப்பார்கள். ஜெயிச்சுட்டு வந்த உடனே கர்த்தருக்கு மகிமை செலுத்துவாங்க, கர்த்தரை துதித்து ஆராதிப்பாங்க. ஆனால் இந்த ஆள், இவர் என்ன செய்கிறாரு? ஆராதனையை முதல்லையே பண்ணுறார். நம்ம முதல்ல பார்த்தோமே, அப்போஸ்தலர்கள் பண்ணாங்களே, விடுவித்த பிறகு துதிப்பதல்ல, கட்டப்பட்ட நிலையிலே துதிச்சாங்களே, அது மாதிரி. அப்போ 22ஆம் வசனம் சொல்லுது,
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க இப்போ பட்டயத்தை உபயோகப்படுத்தலை. அங்கே கூடி இருக்கிறாங்க பாருங்கள் எதிரிகள். அவங்களுக்குள்ளே சண்டை வந்து ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் சண்டை போட்டு ஒருத்தர் கொன்னுட்டு இவங்க போகவே இல்லை. பாட்டு தான், வெறும் பாட்டு. வெறும் பாட்டு நம்ம சொல்கிறோம். எங்கே பாடினார்கள் என்பதுதான் முக்கியம். பயம், அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த நேரத்தில் அவர்கள் ஆயுதத்தை நம்பாமல் ஈட்டிகளினாலும் பட்டயத்தினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கர்த்தரை துதிக்கிற துதியை கொண்டாந்து முன்னால் வச்சாங்க. இந்த ஆயுததாரிகள் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரவில்லை. வெறும் பாட்டு. அவனுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பட்டயத்தை பிடித்து ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனை துதிக்கிற துதிகள் இத்தனை ஆச்சரியமான காரியங்களை கொண்டு வரும். அந்த துதி எந்த இடத்துல எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய வேகமும் வீரியமும் அதனுடைய கிரியைகளும் அங்கே உண்டாகும் என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு வந்த பிறகு துதிக்கிற துதி அதுவும் துதி தான். அதனுடைய பலத்தை விட ஜெயிப்பதற்கு முன்னால் கட்டப்பட்ட நிலையில் துதிக்கிறாங்க பாருங்க, அந்த துதி பலம் உள்ளது. அது உங்களுக்கு ஜெயத்தை பெற்றுத்தரும். ஒரு விடுதலை அடைந்த பிறகு கர்த்தரை துதிக்கிறாங்க பாருங்க, அதை விட கட்டப்பட்ட நிலையில் கர்த்தரை துதிச்சாங்க பாருங்க, அந்த துதிக்கு பலம் அதிகம். சாதாரணமாக துதிக்கிற துதியை விட பேசும் பலிபீடத்துக்கு முன்னால் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு துதிச்சாங்க பாருங்க, அந்த துதியினுடைய வீரியம் அதிகம். அப்போ கர்த்தரை துதிக்கணும். எந்த இடத்துல எந்த துதி எப்பொழுது பலம் பெறும் என்பதை அறிந்து துதிக்கணும். தவறான துதிகள் தவறான விளைவுகளை உண்டு பண்ணிரும். சவுல் ராஜாவும் துதித்தார், ஆனால் அவருடைய துதி தவறான துதி. பாருங்க, வேதத்தில் சவுல் பலி செலுத்தினான். அந்த பலி மீறுதலின் பலியாக இருந்தது. பலிதான். கர்த்தர் வெறும் பலியை மாத்திரம் பார்க்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை மீறி போய் செஞ்சுட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஆகவேதான் அந்த துதி அந்த பலி நெகட்டிவாக காரியத்தை ஏற்படுத்தியதாக தான் முக்கியம். இவங்களுக்கு பாசிட்டிவாக நடந்ததில்லை. சவுல் அதை செய்த போது சவுல் தள்ளப்பட்டான். சவுல் செலுத்தினது பலிதான். பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22, 23, 21, 22, 23 படிக்கிறோம். அவர் பலி செலுத்தி, ஆனால் அந்த பலியில் கீழ்ப்படியாமல் இருந்தது. ஆனால் பலி செலுத்தினான், அதுவும் பலிதான். ஆனால் அந்த பலி எதிர்மறை விளைவை உண்டாக்கிச்சு. சவுலை கர்த்தர் ராஜாவா இல்லாதபடி தள்ளினார். அப்போ துதிக்கணும், ஞானமாக துதிக்கணும். எந்த இடத்துல துதிக்கிறோம், எந்த துதிக்கு பலம் அதிகம், எந்த துதி கர்த்தரோடு இணைக்கிறது, எந்த துதி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அந்த துதியிலே ஜீவன் இருக்கிறதா, அது பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கவனித்து துதிச்சிங்கன்னா உங்கள் துதி கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் பலத்த கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நோக்கி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் சபை கூடி வரும்போது துதிக்கிறோம். எங்களுடைய தனி ஜெபத்தில் துதிக்கிறோம். வீட்டில் தனியாக நாங்கள் அமர்ந்திருக்கும் போது தேவனை பாடி துதிக்கிறோம். நாங்கள் அதை துதி என்றும் பாடல் வேளை என்றும் நாங்கள் நினைக்கிறோம் ஒழிய அதில் இத்தனை காரியங்கள் இருக்கிறது என்றும் அது எங்கள் வாழ்க்கையில் எப்படி பலத்த கிரியைகளை செய்கிறது என்பதையும் நாங்கள் உணர்ந்து பார்க்க இந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே. நாங்கள் செய்கிற துதி பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், எது ஒன்றும் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அது ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் ஆராதனைகளை ஜீவனுள்ளதாக மாற்றும், எங்கள் துதிகளை ஜீவனுள்ளதாக மாற்றும். அது ஜீவனுள்ளோரின் இருதயத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் பிறக்கிற துதிகளாய் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் துதிக்க வருகிற இடம் பலிபீடம், எங்களிடத்தில் நாங்கள் சரியான துதியை செய்யும்படி ஒரு உணர்ச்சியை, ஒரு உணர்த்துதலை, ஒரு உத்வேகத்தை தரும்படிக்கு ஆண்டவரே இந்த பலிபீடம் பேசினதாக வாசித்தோமே,
நீ பலி செலுத்த வரும்பொழுது உன் சகோதரன் பேரில் குறை உண்டு என்று நீ உணர்த்தப்பட்டால் அந்த பலிபீடம் எங்களை உணர்த்தட்டும் ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எங்களை உணர்த்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிற துதியை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கற்பித்து தாரும். மாத்திரமல்ல, விடுதலை ஆன பிறகு துதிக்கிற துதியை விட கட்டப்பட்ட நிலையிலே துதிக்கிற துதிக்கு இன்னும் மகிமை அதிகம், ஆற்றல் அதிகம் என்பதை பவுல் சீலாவுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க பெற்ற பிறகு மாத்திரமல்ல, பெறுவதற்கு முன்பாகவே இடுக்கத்திலிருந்து கூட உம்மை நோக்கி நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு துதிக்கிறவர்களை ஜெபிக்கிறவங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் யோசபாத்தோ ஆண்டவரை யுத்த களத்திலே தேவனை துதித்ததை போல நாங்கள் பிரச்சனைக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் கோலியாத்துகளை எதிர்கொள்ள நேரிடும் பொழுதும் நாங்கள் துதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் பெருக பண்ணியறலும். எந்த விதத்திலும் சவுலை போல மீறி போன ஒரு பலியை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போன ஒரு பலியை நாங்கள் செலுத்தி, தப்பான பலியை செலுத்தி தவறான எதிர்மறை விளைவுகளை பெற்றுவிடாதபடி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். துதிகளினால் உண்டான பலன், துதிகளினால் உண்டான வல்லமை, துதிகளினால் கிடைக்கும் ஆற்றல், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் துதித்து துதிகளின் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டருளும். அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். வீட்டில் இருக்கிற வயதானவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, வருத்தத்திலும் வியாதியிலும் இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கியருளும். இந்த புதிய வாரத்திலே புதிய நன்மைகளை பார்க்க உதவி செய்தருளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். ஒரே துதிதான், அது அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. ஒரே தண்ணி தான். டம்ளரில் இருக்கிற தண்ணியும் ஆற்றில் இருக்கிற தண்ணியும் வேற, ஆற்றில் இருக்கிற தண்ணியும் வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியும் வேற. நீங்கள் துதிகளை சரியான விதத்தில் பயன்படுத்த தெரிந்து கொண்டால் துதிகளின் மூலம் கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். தொடர்ந்து மேலதிகமாய் பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை பூரணமாக ஆரோக்கியமாய் துதிக்க வழி செய்வாராக. வருகிற வாரத்திலே வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். thank you